ஆனால் பாஜக எப்பொழுதுமே மதத்தை வைத்து அரசியல் பண்ணலிங்கண்ணா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை 19 விருதுகள் வேறு வேறு நாடுகள் அமைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் அவருடைய உயர்ந்தபட்ச விருதை கொடுத்துருக்குறாங்க. என்ன அர்த்தம்? இஸ்லாமிய நாடுகள், ஷரியா லா ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் பிரதமர் மோடி அவர்களை விரும்புகின்றார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து எங்கே பார்த்தாலும் கூட இஸ்லாமிய சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்கிறாங்க. ஏன்னா நம்மை பொறுத்தவரை 1528 இடிக்கப்பட்ட ராமர் கோவில், நாம் 1952 முதல் தேர்தலிலிருந்து சொல்கிறோம் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று. எப்படி கட்டுவோம்? எல்லாரையும் ஒருங்கிணைத்து பொறுமையாக சாந்தமாக உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்குதோ அந்த வழக்கெல்லாம் தீர்க்கப்படும் வரை நம்ம கட்டுவோம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டுமென்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது, மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாம் வழிபடுறாங்க. ஆனால் இந்து சகோதர சகோதரிகளுக்கு ராமர் பிறந்த இடத்துல ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. 1528 அது அழித்து இடிக்கப்பட்டு அதன் பிறகு டென்ட் கொட்டாயில் குழந்தை ராமர் உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு குழந்தை ராமர் கம்பீரமாக அவருடைய சொந்த வீட்டில் போய் வீட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு கம்யூனல் ஆர்மணின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்துருக்காரு. அந்த பையன் பேர் ஜூபியர்னு யாரோ பையன், நான் பேர் மறந்துட்டேன். ஜூபியர்னு அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான்ல பிரதர், பொய்யா சொல்லுவான் சோசியல் மீடியாவில். ஒரு பையன் பொய்யா போடுவானே ஜூபியர்னு ஐடியில், அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் ஹார்மனின்னு காலையில் நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு. இந்த நான்சென்ஸில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களானே? அவன் பொய்யா எழுதுவான். அவனால தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கூட்டிகிட்டு வந்து கம்யூனல் ஹார்மனி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, இதை விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. ஆனால் நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கெல்லாம் கேட்கல. என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க, அதை பற்றி கேள்வியை கேட்கல. ஆனால் நேற்று சென்னையில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் பார்க்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க என்னண்ணே, வாங்கி கொடுத்துனானே அண்ணே. அதானே உண்மை. இப்போ பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீசை இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும். ஆனால் மீசை இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய இதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்குறார். இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையை போல பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னானே, உங்களை போன்று வெயிலில் நின்று நீங்கள் வாங்குற 10,000 15,000 20,000 சம்பளத்தை நேர்மையாக நாணயமாக வேலை செஞ்சு நீங்கள் தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயிலில் வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, நீங்கள் களத்தை பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சியில் கேமராமேன் மொத்தமாக 10 பேர் 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது. தேங்க்யூ அண்ணா. அண்ணே 3 மார்க்குன்னு சொன்னேனே, அன்றைக்கே சொன்னேனே, 100க்கு 3 மார்க். ஏன் 100க்கு 3 மார்க்குன்னு, அந்த 3 மார்க் வந்து மக்கள் நாமெல்லாம் சேர்ந்து நமக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி திமுகவை பொறுத்தவரை இந்த 31 மாதத்தில் என்ன சாதனை? உதயநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது ஒரு சாதனை. 31 மாதத்தில் இன்னொரு சாதனை என்ன? இன்பநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது இன்னொரு சாதனை. இதெல்லாம் தான் அவங்க சாதனை. 3வது சாதனை என்ன? ஒரு அமைச்சர் புலால் சிறையிலே, ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே தண்டனை. இது ஒரு சாதனை. வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? திமுக செய்த அனைத்தும் தமிழக மக்களுக்கு எதிராகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அண்ணே உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் 5 கிலோ அரிசி கொடு, 5 கிலோ பருப்பு கொடு, நான் பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்களா? இல்லை பத்திரிகை நண்பர்கள் அந்தளவுக்கு தான் நடத்துகிறாங்களா? திமுகவை சார்ந்த சில பேர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து சென்னை வெள்ளத்தில் பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாங்க, 5 கிலோ அரிசி கொடு, 2 கிலோ பருப்பு கொடுனா உண்மையாலே கேட்குற பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்களா? பத்திரிகை நண்பர்கள் அதெல்லாம் கேட்கல, அரிசி பருப்பு கேட்கலிங்கண்ணா, நலவாரியம் கேட்குறாங்க. ஒரு ஹானஸ்ட்டாக வாழ்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்து பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாமே? இன்னைக்கு எதோ பேசுகிறோம், எதோ அறிக்கையில் விடுறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு ஏன் பென்ஷன் இல்லைன்னு நான் கேட்குறேன். நைட்டு வேலை செய்கிறீங்க, காலையில் 4 மணிக்கு வேலை செய்கிறீங்க, ரிஸ்க்குனா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க. எங்கே இருந்தாலும் முதலாளாக நீங்கள் ஓடுறீங்க.
பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஆன் ரெக்கார்ட் நாங்கள் சொல்கிறோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற முதல் நாளில் பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். எப்படி பத்திரிகை நண்பர்களும் முன்கள பணியாளர்களாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இவங்க பத்திரிகை நண்பர்கள் சில பேர்த்த பயன்படுத்தி ஐடியாலஜிக்கல் பேஸில் ட்ராமா பண்ணுறாங்க. இவங்களுக்கு உண்மையான பத்திரிகையாளர் மீது எந்தவித அக்கறையும் திமுகவுக்கு இல்லை. ஆனால் பப்ளிக்குடைய பிரதான கோரிக்கைன்னு அரசியல் மாற்றம் வேண்டும் சார். குறிப்பாக பண்ருட்டி போன்ற வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய பகுதி. அண்ணே நாங்கள் அதே கடினமான வேலையை பார்க்குறோம். எங்கள் ஊருக்கு வளர்ச்சியே வரல. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 32 விழுக்காடு வளர்ச்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆட்சியாளர்கள் மறந்துட்டாங்களே. ரூரல் ஏரியாவை மறந்துட்டாங்க, தென் தமிழகத்தை மறந்துட்டாங்க, விவசாயம் பொய்த்து போச்சு, தண்ணி இல்லைன்னு. அதனால் மிக தெளிவாக மக்கள் தமிழக அரசியலை கணித்திருக்கின்றார்கள். வளர்ச்சி என்பது Tier 2, Tier 3 சிட்டியை தொடாமல் போயிட்டுருக்கு. இதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்லாமல் விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது. நகர்ப்புறத்தில் மட்டுமே வளர்ச்சி கொஞ்சூண்டு இருக்குது. கிராமப்புறத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்பது இந்த யாத்திரையில் மக்களுடைய முதல் கருத்து. இரண்டாவது, ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.